குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க. என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. மார்க் 14வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஸோ இந்த 40 நாள் உபவாசத்துல ஜெபத்துல நம்ம துவங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கப்படி நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஸோ இந்த ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கும்போது நம்ம அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். யார் யாருடைய வீடுகளில கஷ்டமோ துன்பங்களோ துயரங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த தேவைகளுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கண்டிப்பாக இந்த 40 நாட்கள் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஷ் வெட்னஸ்டேல இருந்து இயேசு சுவாமி நாங்க துவங்கி இருக்கிற இந்த ஜெபங்களை உபவாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புதிய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. விழித்திருந்து ஜெபிக்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளது ஆண்டவரே இயேசு சுவாமி. அந்த உற்சாகமான ஆவியை ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்தெந்த சோதனைகள் வேதனைகள் இருக்கிறதோ, தேவைகள் இருக்கிறதோ, பிசினஸ்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபைகள் இருக்க, ஆண்டவரே வேலையில உங்களுடைய இரக்கங்கள் கிடைக்க ஏசப்பா ஆண்டவரே, நீர் ஒருத்தருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்கிறவர் அப்பா, எங்களோடு கூட பேசுகிறவர். இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. யாருமே ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து காத்துக்கொண்டு அவர்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீர் உதவி செய்யுங்க. எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம், நீர் வழி நடத்துங்க. அதே மாதிரி தூர தேசத்துல இருந்து தேவைகளுக்காக ஜெபிக்கிறவங்களுக்காக, படிக்கிறவங்களுக்காக, இன்டர்வியூக்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக, விசாக்காக இயேசு சுவாமி ஆண்டவரே, மற்ற எல்லா பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அதை செய்வீர் ஆண்டவரே. இந்த 40 நாள் உபவாசத்துல ஜெபத்துல நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சோதனைக்குட்படாதபடி காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளிலே உங்களுடைய கிருபையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். God bless you all. Thank you so much. God bless you.